வெல்கம் டு டாக்டர் மாமிஸ் சேனல். நான் டாக்டர் ஐஸ்வர்யா. நிறைய அடிக்கடி பேஷண்ட்ஸ் வந்து எதுக்கு வராங்க அப்படின்னா ஐவிஎஃப்காக வராங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஒரு நியூ டெக்னாலஜிக்காக நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு. மோர் அண்ட் மோர் விமென் ஆர் நவ் கெரியர் ஃபோக்கஸ்ட். நிறைய பேருக்கு வந்து இப்போ குழந்தை வேணான்னு போஸ்ட்போன் பண்ணுறாங்க, கல்யாணத்தை தள்ளி போடலான்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் சோஷியல் ரீசன்ஸ். ஐ டு நாட் encourage postponing the pregnancy as a fertility specialist, but இந்த ஒரு ஆப்ஷன் oocyte freezing அப்படிங்கிறது நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து போஸ்ட்போன் பண்ணுறது நல்லது. வீடியோவை கடைசி வரைக்கும் தவறாமல் பாருங்கள். கருமுட்டை உரைய வைக்கிறது, oocyte freezing அப்படிங்கிறது ஆக்சுவலி கேன்சர் பேஷண்ட் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க. ஆனால் மோர் அண்ட் மோர் இப்போ சோஷியல் காசஸ்க்காக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோஷியல் காசஸ்னால் என்ன? இப்போ கல்யாணம் ஆகுறாங்க, ஆனதுக்கப்புறம் உடனே குழந்தை பெற்றுக்கு வேணாம்னு நினைக்கிறாங்க, போஸ்ட்போன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உடனே நீ பண்ணணும் அப்படின்ற போது இட் வில் பிகம் அ வெரி ட்ரெடிஷ்னல் அண்ட் இட் வில் இரிட்டேட் தெம் ஃபார் எனி கெரியர் ஓரியன்ட் விமன். அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப வைஸ். எதனால அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்றேன். ஒரு விமன் பிறக்கும் போதே அவங்களுக்கு வந்து இவ்வளவுதான் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு கடவுள் கொடுத்துடுறாரு. அந்த எக்ஸ் ஃப்ரம் த பர்த் அழிஞ்சிட்டே வரும். அது சொன்னா நம்ப மாட்டீங்க. எஸ், ஃப்ரம் த பர்த் a woman loses her eggs. 35 years ஆகும்போது the woman loses 80% of the eggs and 40 yearsல she loses 90% of the eggs. Peak of fertility is between 25 and 30 years of age. இதை யாரை நினைச்சாலும் மாற்ற முடியாது. நீங்கள் ஆம்பிஷியஸாக இருக்கலாம், ஆனால் உங்கள் பாடிக்கு நீங்கள் ஆம்பிஷியஸ் அப்படின்றது தெரியாது. ரெண்டாவது, இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்ன நோட் பண்ணணும்னா, ஏஜ் ஆக ஆக எக்கோட குவாலிட்டியுமே கம்மியாயிட்டே வருங்க. உள்ளே இருக்கிற அந்த குரோமோசோம் வந்து இன்னொரு குரோமோசோமோட சேர்ற போது ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த அன்யூப்ளாய்டு ரிஸ்க் வந்து நீங்கள் 38 வயசுக்கு அப்புறமா ஆன போது ஆல்மோஸ்ட் 80 to 90% ஆகிடும். இதுவே ஒரு யங் கேர்ளில் வந்து தட் வில் பி ரஃப்லி ஒரு 20% தான். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணோம்னா யங்கர் ஏஜ்லேயே நீங்கள் கன்சீவ் ஆகிறது தான் நல்லது அப்படிங்கிறது நீங்க இம்பார்ட்டண்டா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பயாலஜி. யாரெல்லாம் அப்போ oocyte freezingக்கு போகணும்? ட்ரெடிஷ்னலி கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பிக்கு போறவங்க அவங்க கேன்சர் சர்ஜன் ரெஃபர் பண்ணுவாங்க எங்க கிட்ட, ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னு. அவங்களுக்கு கட்டாயமா போகணும். ரெண்டாவது, எண்டோமெட்ரியோசிஸ் சர்ஜரி போறவங்க ஆல்மோஸ்ட் 2 ஓவரியும் ஃபுல்லா எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கு அப்படின்ற போது நம்ம என்னதான் நல்லா சர்ஜரி பண்ணாலும் கொஞ்சம் லூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ப்ரையர் டு த சர்ஜரி oocyte freezing கன்சிடர் பண்ணலாம். மூணாவது, ஏஜ் வந்து 28 இல்லை 30க்கு மேலே இருக்குது, ஆனால் எனக்கு இன்னும் மேரேஜ் இஸ் நாட் ஆன் த கார்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க சோஷியல் oocyte freezing கன்சிடர் பண்ணலாம். நாலாவது, வீட்டில் நிறைய பேருக்கு சீக்கிரமாக மெனோபாஸ் ஆகிருக்கும், இல்லை நம்ம சின்ன வயசில் வந்து பீரியட் சரியாக வரலன்னு வருவாங்க. உங்களுக்கு AMH பார்த்தீங்கன்னா <1 இருக்கும். அப்படி இருக்கிறவங்க கடகடான்னு கம்மியாயிரும். ஈவன் 25-30 வயசுலேயே அவங்க ப்ரீமெச்சோர் ஒவேரியன் இன்சஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். அவங்க வந்து சோஷியல் oocyte freezing கன்சிடர் பண்ணிக்கிறது நல்லது. அஞ்சாவது வந்து AMH லெவல்ஸ் கம்மியாக இருக்குது, ஆனால் அவங்க ஏஜ் வந்து 30க்கு மேலே இருக்குது. எப்போ வந்து நீங்கள் கன்சீவ் ஆவீங்கன்னு தெரியல, இல்லை போஸ்ட்போன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கட்டாயமாக நீங்கள் ஒரு oocyte freezing பண்ணிடுங்க. AMHனா என்ன? AMHங்கிறது ஆன்டிமுலேரியன் ஹார்மோன். இது உங்களோட எக்கோட குவான்டிட்டியை அண்ட் குவாலிட்டியை குடிக்கிற ஒரு பிளட் டெஸ்ட். இப்போ இதோட வேல்யூ யூஸ்வலி இட் இஸ் பிட்வீன் 1.5 to 3.5 இஸ் நார்மல். லெஸ் தேன் 1.5 இஸ் லிட்டில் லெஸ். போஸ்ட்போன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு AMH டெஸ்ட் நம்ம பண்ண சொல்லுவோம். இட் வில் நாட் வேரி டூ மச் டைம், பட் ஹவவர் நீங்கள் போஸ்ட்போன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இஃப் யுவர் AMH இஸ் மோர் தேன் 2 நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். பட் லெஸ் தேன் 1.5 இருந்தது அண்ட் நீங்கள் பேபியை போஸ்ட்போன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை மேரேஜ் இப்போ ஆகலைன்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் வந்து ஒரு oocyte freezing கன்சிடர் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன். ப்ரொசீஜர் ஆஃப் oocyte freezing, this is nothing but the first process of IVF, அதாவது ஸ்டிமுலேஷன் ப்ராசஸ் ஆஃப் த IVF அண்ட் எக்கை வெளியில் எடுத்து ஃப்ரீஸ் பண்ணுறது, அவ்வளோதாங்க. IVFக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னென்னலாம் வந்து டெஸ்ட் பண்ணுவோமோ அதே தாங்க பண்ணுவோம். சில பிளட் டெஸ்ட், பிளட் கவுண்ட், பிளட் குரூப், சுகர்ஸ், தைராய்ட்ஸ், AMH இதெல்லாம் பண்ணுவோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு ECG எக்கோலாம் எடுப்போம். அதுக்கப்புறமா ட்ரெடிஷ்னலி நம்ம செகண்ட் டே ஆர் தேர்ட் டேலேருந்து இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் டெய்லி போடுவோம். ஆன்டகனிஸ்ட் புரோட்டோகால் இஸ் த மோஸ்ட் காமன்லி ஃபாலோட் புரோட்டோகால். போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து we will 10 to 12 days ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஃபாலோட் பை ஒரு ட்ரிகர் இன்ஜெக்ஷன், எக்கெல்லாம் மெச்சோர் ஆகிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு தென் we will take out the eggs. எக்கை வந்து எடுத்துருவோம். எக்கை எடுத்தோமா அதை டென்யூட் அதை உடச்சி பார்த்துட்டு எதெல்லாம் மெச்சோர்டு எக்ஸோ M1 ஆர் M2 இஸ் த மெச்சோர்ட் எக். M2 எக்ஸை வந்து நம்ம யூஸ்வலாக ஃப்ரீஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் இந்த M1 அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்க எக்ஸையும் சேர்த்து ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். இவ்வளோ தாங்க oocyte freezing. இட்ஸ் நாட் அ வெரி காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். மோஸ்ட் ஆஃப் த IVF சென்டர்ஸ் ஆர் நவ் ஹேவிங் திஸ் ப்ராசஸ் ஆஃப் எக் ஃப்ரீசிங். இப்போது ஒரு குழந்தை வேணும்னா நான் ஒரு வாட்டி எக் ஃப்ரீஸ் பண்ணால் போதுமா, எனக்கு ஒரு 5 எக்கு கிடச்சிதுன்னா போதுமா அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ் வேணுங்கிறது உங்களோட ஏஜையும் AMHயும் டிபெண்ட். சப்போஸ் உங்களுக்கு நல்ல ரிசர்வ் இருக்குது
அண்ட் ஏஜ் வந்து 35க்கு கம்மியாக இருக்குன்னா யூஸ்வலி 1 cycle ஆஃப் IVF இஸ் எனஃப். ஒரு 8 to 10 எக்ஸ் இருந்தாலே நீங்கள் வந்து ஒரு லைவ் பர்த், ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு அந்த எக்ஸில் இருந்தே நம்ம பிற்காலத்தில் எம்ப்ரியோஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துடலாம். இப்போது ஏஜ் அதிகமாக குவாலிட்டி கம்மியாகும். ஸோ உங்களுக்கு 2 இல்லை 3 ரவுண்ட்ஸ் ஆஃப் IVF தேவைப்படும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் எக்ஸும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் 35 to 38 இருந்ததுன்னா ஒரு 15 to 20 எக்ஸ் வந்து தேவைப்படும். ஒரே ரவுண்டில் கிடச்சிருச்சுன்னா ஓகே. சப்போஸ் AMH கம்மியாக இருந்ததுன்னா 2 or 3 rounds of IVF may be required. ஒரு oocyte freezing பண்ணியாச்சு. அப்போது எப்படி வந்து அதுலேருந்து ப்ரெக்னன்சி வந்து உருவாக்குறது? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்ஸ் யூ ஆர் ரெடி டு ஹேவ் அ சைல்ட், நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கட்டாயமாக வந்து இந்த எக்கை தான் சூஸ் பண்ணணும் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. யூ கேன் ட்ரை டு conceive naturally. Age more than 35 இருந்ததுன்னா come within 6 months. Less than 35 try for 1.5 years and thereafter come. ஸோ இது ஒரு சோஷியல் இன்சூரன்ஸ் மாதிரி. ஸோ தட் யூ டு நாட் ஹேவ் அ ப்ரெஷர். நீங்கள் ட்ரை பண்ணீங்க, நேச்சுரலாக கன்சீவ் ஆகிட்டீங்க, வெல் அண்ட் குட். யூ நாட் ஏபிள் டு கன்சீவ் நேச்சுரலி, கம் பேக் டு த ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட், யூஸ் தீஸ் எக்ஸ். பார்ட்னரோட ஸ்பெர்மை எடுத்து அதை வந்து இக்ஸி முறையில் இணைச்சி பேபிஸ் ஃபார்ம் பண்ணி இட் வில் பி ரீப்ளேஸ்ட் இன் டு யுவர் யூட்ரஸ். எப்படி நம்ம IVFல எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ சிமிலர்லி இதுலேயும் அதே மாதிரி பண்ணிடுவோம். ஸோ எக்கை பண்ணும்போது சக்ஸஸ் ரேட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதோட சக்ஸஸ் ரேட் இன் மோஸ்ட் ஆஃப் த குட் சென்டர்ஸ் ஆல்மோஸ்ட் 80 to 85%. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குங்கிறது தான் நம்ம இப்போ இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். மின்காலத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ நல்லா இல்லை, பட் நவ் இட் இஸ் எக்ஸலண்ட். ஸோ தைரியமாக இந்த ப்ரொசீஜருக்கு போகலாம். காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இந்த ப்ரொசீஜர்ஸ்க்கு இருக்கா அப்படின்னா, ஜஸ்ட் லைக் அன் IVF இட்ஸ் அ வெரி லோ ரிஸ்க் ப்ரொசீஜர். ஒன்லி திங் இஸ் உங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் ப்ளோட்டிங், கொஞ்சம் பிரெஸ்ட் டெண்டர்னஸ், இந்த மாதிரி சில காம்ப்ளிகேஷன்ஸ். அண்ட் ப்ரொசீஜர் வந்து அண்டர் அனஸ்தீசியா பண்ணுவோம். ஸோ ஸ்மால் மைனர் அனஸ்தீசியா தான். ஸோ பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ப்ரொசீஜர் முடிச்சுட்டு இட் இஸ் அ சிம்பிள் டே கேர் ப்ரொசீஜர், வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அண்ட் யூஸ்வலி இந்த மாதிரி ப்ரொசீஜருக்கு அப்புறம் லிட்டில் பிட் ப்ளோட்டிங்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து வித்தின் 5 daysக்குள்ள இதெல்லாம் வந்து செட்டில் ஆகிடும். ஸோ ஐ வுட் சே திஸ் இஸ் அ வெரி லோ ரிஸ்க் ப்ரொசீஜர். தைரியமாக போகலாம். மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எவ்வளோ நாள் இந்த மாதிரி நம்ம எக்கை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னா, அக்கார்டிங் டு த லா ART கைட்லைன்ஸ் ஆஃப் இந்தியா படி 10 வருஷம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இண்டிவிஜுவலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஆச்சுன்னா மேபி அக்கார்டிங் டு த லீகல் கைட்லைன்ஸ் அதை இண்டிவிஜுவலைஸ் கூட பண்ணி மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணிக்கலாமான்றதை நம்ம கேட்டு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கான காஸ்ட் கேட்பாங்க. இந்தியன் மணியில் ரஃப்லி IVFோட ஸ்டிமுலேஷன் இன்ஜெக்ஷன் காஸ்ட், அதுக்கப்புறமா வந்து எக் ரிட்ரீவல் காஸ்ட் அண்ட் ஃப்ரீசிங் காஸ்ட், இவ்வளோதான். இக்ஸியோட சார்ஜஸ் இதுக்கு வராது. ரஃப்லி இன் மோஸ்ட் ஆஃப் த குட் சென்டர்ஸ் இட் இஸ் டன் பிட்வீன் 1.5 to 2.3 lakhs. ஸோ இந்த ரேஞ்சில் தான் இருக்கும், இன்க்ளூடிங் த ஃப்ரீசிங் காஸ்ட். அதை நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க உங்கள் டாக்டர்ஸ் கிட்ட. ஐ ஹோப் இந்த வீடியோ ஆன் oocyte freezing உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ சோஷியல் oocyte freezing ஆர் oocyte freezing ஃபார் எனி திங், இதை கம்ப்ளீட்டாக பாருங்கள். இதை பேஸ் பண்ணி உங்கள் டாக்டர்ஸ் கிட்ட உங்களோட கேள்விகளை கேளுங்க.